நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் செய்தி எடுத்து வந்த அவர்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் ஊழியக்காரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் அப்படி உற்சாகத்தோடு எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்படியா கற்றுக் கொடுக்கிற உங்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம் பாஸ்டர். நன்றி அம்மா. ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and our Savior. I ask you, Father, by the power of your Holy Spirit, to teach us your word and give us the revelation knowledge in your word, O Lord. Let your word minister to your people. In Jesus' name we pray. Amen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 1 சாமுவேல் 30, 1 சாமுவேல் 30, 1 சாமுவேல் 30, வசனம் 1, 2 இதை பார்க்க போறோம். இது ரொம்ப பிரபலமான கதை. இது நான் படிக்கிறேன். இதை தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வெளியே போய்விட்டார்கள். இப்ப இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை நண்பர்களே, நேர்களே. தாவீதும் அவனுடைய மக்களும், அவனுடைய போர் வீரர்களும், தாவீதும் அவனுடைய இராணுவமும் இங்க அகிஷ் அப்படிங்கிற ஒரு ராஜா கிட்ட போய் அவர் இருக்காரு. இப்போ இஸ்ரேலை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, பாலஸ்தீனியன் ராஜா கிட்ட இருக்கிறாரு. அவங்க தாவீத சண்டைக்கு கூட்டு போக முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அவர் வேற இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அமலகேட்ஸ இது பண்ணிட்டு முறியடிச்சுட்டு திருப்பி அவர் இருந்த இடத்துக்கு வர்றாரு. அவங்க சிக்லாங்கிறது அவங்களுடைய சொந்த ஊர். இப்ப சிக்லாக் அப்படிங்கிற எபிரேய பதத்துக்கு என்ன, ஹீப்ரு வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போனீங்கன்னாக்க, சிக்லாக் அப்படின்னாக்க வைண்டிங், வளைவான பாதைகள். அப்படின்னாக்க கரடு முரடான பாதை, வளைஞ்சு வளைஞ்சு போகுது, அந்த மாதிரி பாதை. அந்த மாதிரி பாதை தான் அவங்களுக்கு சொந்த ஊரா இருந்துச்சு அப்ப அவர் தாவீது ஓடி ஒழிந்து கொண்டிருக்கும் பொழுது. இப்ப இந்த சிக்லாக்கு அவங்க திருப்பி வராங்க. யாரு? தாவீதும் அவர் கூட இருக்க போர் வீரர்கள்லாம் வர்றாங்க. பார்த்தாக்க அவங்க மனைவிகளை காணோம், பிள்ளைகளை காணோம், பெரியவர்களை காணோம், யாரையுமே காணோம். யாரையுமே அமலேக்கியர் கொன்று போடல, ஆனா அவங்கள பிடிச்சுக்கின்னு போயிட்டாங்க. இதை நம்ம புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்துல பார்க்க போனாக்க, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். சடனா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் பேர் வெளில சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இங்க அமெரிக்கால கென்னத் ஹேகின்னு ஒரு போதகர் இருக்காரு. அவர் சொல்லுவாரு, லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அண்ட் யூ கேனாட் பிளே டெட் அப்படிம்பாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல ஒரு பஞ்சு மெத்த, ரோஜா மெத்த மாதிரி கிடையாது. அதுல நீங்க ஜாலியா தூங்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே போராட்டங்கள் உண்டு. ஆனாக்க அந்த மாதிரி போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம நமக்குள்ள இருக்கிறவர் யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த போராட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பாருங்களேன், இப்ப ஒரு குத்துச்சண்டை வீரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் குத்துச்சண்டைக்கு போகணும். அவர் வருஷம் முழுக்க தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த விதமான உடற்பயிற்சியும் பண்ணாம கடைசியில சம்மர் டைம் வருது. இப்ப குத்துச்சண்டை நடக்கிற நேரம் இப்ப அமெரிக்கால இப்ப ஜூன் ஜூலை வருது. அப்போ குத்துச்சண்டை பந்தயம் வருது. அப்ப அதுல போய் வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் பயிற்சி பண்ணல. அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம தயாரா இருக்கணும். இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் எப்பவுமே நம்ம ஆவியில பலன் கொண்டு தயாராக இருக்கணும். எப்போவாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா கூட சடனா ஒரு பிரச்சனைகள் வந்தாக்க அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்ப தெரியும் நமக்கு? நம்ம நமக்குள்ள இருக்கிறது யாரு? He who is in us is greater than he who is in the world. 1 John 4:4 போட்டிருக்கோம். நம்மில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும்.
நமக்கு இருக்க அதிகாரத்தை, அத்தாரிட்டி நமக்கு இருக்கு. அந்த அத்தாரிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு இயேசு கிறிஸ்து மத்தேயு 28 சொல்றாரு இல்லையா, ஆல் பவர் இஸ் கிவன் அன்டு மீ. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்படின்னா என்ன? உங்களுக்கு எதிர்ப்பு கிடையாது, பிசாசுக்கு வல்லமை கிடையாது. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுத்துருக்கு, அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படிங்கிறாரு. அதனால நமக்குள்ள இருக்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுக்கணும்? யுத்த நாள் அன்னைக்கு கிடையாது, குத்துச்சண்டை நடக்கிற அன்னைக்கு கிடையாது. அதுக்கு முன்னாடி அனுதினமும் ஆண்டவரை அணுகி ஆவியிலே திளைத்து நல்ல ஒரு ஆராதனை பண்ணி, முக்கியமா வசனத்தை தெரிஞ்சுக்கணும், வசனத்தை படிக்கணும், வசனத்தை ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட படிக்கணும். படிக்கிறதோட இல்லாம அந்த வசனத்தை பயன்படுத்தணும். பாருங்களேன், இப்ப நமக்கு தெரியுது இந்த வசனம், உன்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனோட பெரியவர் அப்படின்ட்டு. ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் நம்ம ஆஹா இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னா போச்சு. எனக்கு நீங்க எப்போ உங்க வார்த்தையை வெளியே விட்டு சொல்றீங்களோ அப்பவே உங்களுக்கு அந்த பிரச்சனை பெருசாயிரும். அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து நடுங்காமல், என்னில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை பெரியவர், ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம அறிக்கையிடணும். He who is in us is greater than he who is in the world. Therefore I'll be victorious in this அப்படின்னு நம்ம அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு வரும் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இப்ப இந்த கதைக்கு வருவோம். சிக்லாக் இருக்கு, அதுல அமேலிக்கேர் வராங்க. அமேலிக்கேர்னாக்க இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அமேலிகேட் தக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில கமெண்ட்ரியில. அமேலிகேட் தக்ஸ்னாக்க எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க, அமேலிக்கேர்கள் ஒரு தக்ஸ்னாக்க ஒரு ரவுடிங்க மாதிரி. அப்படி பார்க்கும் பொழுது அமேலிக்கேர் இந்த இடத்துல சாத்தானை குறிக்குது. சாத்தானும் அவனை சேர்ந்தவங்க தான் அமலேக்கியர்கள். அவங்க வர்றாங்க, ஜிக்லாக்கு வராங்க. தாவீது அங்க இல்லாத போது அமலேக்கியர்கள் கொள்ளையிட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் ஊரெல்லாம் எரிச்சிட்டு மனைவிகளும் பிள்ளைகளும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த 30வது வசனத்தை இங்க பார்க்க போனீங்க, 30வது அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னாக்க 6வது 7வது வசனம் என்ன போட்டிருக்குனாக்க, அவன் கூட இருந்த தாவீதின் கூட இருந்த மக்கள், அவனுக்கு ரொம்ப லாயலா இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் ரொம்ப மனம் கசந்து தாவீத கல்ல வச்சு எறியலான்னு ஸ்டோன் பண்ணி தாவீத கொல்ற அளவுக்கு போயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களை மனங்க செஞ்சுட்டாங்க. ஆனாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க போட்டிருக்கோம், டேவிட் என்கரேஜ் ஹிம்செல்ஃப் இன் த லார்ட். கர்த்தருக்குள் தாவீது அவனை திடப்படுத்தி கொண்டார்னு தமிழ்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஆண்டவர் விட்டு ஓடி போகக்கூடாது. என்ன நடக்குதுனாக்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு உடனே மக்கள் மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. மனம் உடைஞ்சு போயிட்டு உடனே அவங்க ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரல. அவர் நல்ல தகப்பன். அவர் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரதில்லை. நம்ம ஒரு விஷயத்துல கிளீனா இருக்கணும். என்ன விஷயம்னாக்க, இப்ப டெவில் என்ன பண்ணுனாக்க, அந்த சாத்தான் அவனுக்கு ஒரு 3-fold மினிஸ்ட்ரி இருக்கு. 3-fold மினிஸ்ட்ரி என்னன்னாக்க, ஸ்டீல், கில் அண்ட் டெஸ்ட்ராய். இப்ப யோவான் 10:10 போட்டிருக்கு பாத்தீங்களா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எதை திருட வர்றான்? வசனத்தை திருட வர்றான். இப்ப வசனத்தை நம்ம கிட்ட இருந்து சாத்தான் திருடிட்டாக்க நமக்கு வல்லமை போயிடுச்சு. வசனம் இல்லை அப்படின்னாக்க அவன் ஸ்டீல் பண்ணிட்டான். அப்படி பண்ணிட்டாக்க ஆளை கொல்றது ஈஸி. வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆளை கொல்றது ரொம்ப ஈஸி. ஆளை கொண்டாக்க ஆளுக்கு இருக்க டெஸ்டினி, ஆண்டவர் வச்சிருக்க அழைப்பு அழிஞ்சு போயிடுது. அதனால ஸ்டீல் பண்றான் எதை? வசனத்தை. கில் பண்றான் எதை? ஆளை க்ளோஸ் பண்ணிட்டாக்க அவன் அந்த ஆள் பண்ண வேண்டிய மினிஸ்ட்ரி, அந்த காலிங், அந்த டெஸ்டினி அழிஞ்சு போயிடுது. அதை பண்றதுக்காக ஆண்டவர் அதை பண்றதுக்காக சாத்தான் வரும்பொழுது நம்ம ஆஹா ஆண்டவர் பண்றாரு நம்ம நினைக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கோம், ஆக்ட்ஸ் ஆஃப் காட் இஸ் நாட் கவர்ட்னு போட்டிருக்கோம். ஆக்ட்ஸ் ஆஃப் காட்னாக்க என்ன? புயல், வெள்ளம், சேதம், அதெல்லாம் ஆக்ட்ஸ் ஆஃப் காடுங்கிறாங்க. இது ஆக்ட்ஸ் ஆஃப் காட் கிடையாது, இது ஆக்ட்ஸ் ஆஃப் டெவில். அந்த டெவில் பண்ற வேலை தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பண்றது. எதுக்கு பண்ணுது? அப்பதான் மக்கள் மனமிடைஞ்சு போயிடுவாங்க. மக்கள் மனமிடைஞ்சு போனாக்க ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவாங்க. ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாக்க அவங்களுக்கு எந்த விதமான உறுதுணையும் கிடையாது. அப்போ அவங்கள அழிக்கிறது ஈஸி. பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் எடுப்போம். ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா பெரிய பில்லியனர், எலான் மஸ்க்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பில்லியனர். இந்த பையன் கொஞ்சம் காசு வச்சிருக்கான். சடனா அவங்ககிட்ட இருக்க காசு தொலைஞ்சு போயிருது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு $100 தொலைஞ்சு போயிருது. தொலைஞ்சு போனா அவன் நினைச்சுக்கிறான் அப்பா தான் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்பா விட்டு போயிடுறான்.
அப்பா ஏன் எடுக்க போறாரு? அப்போ பெரிய பில்லியனர், அவங்ககிட்ட இருக்க காசு அப்பா எடுக்க போறது இல்ல. போயிட்டா யாருக்கு நஷ்டம்? அந்த பையனுக்கு தான் நஷ்டம், அப்பா விட்டு போனாக்க. ஆனா அப்பா கிட்டக்க போனாக்க அப்பா கிட்ட செல்வாக்கு இருக்கு, செல்லம் இருக்கு, அப்பா வந்து மகனை பாதுகாக்க முடியும். அதனால நம்ம வந்து யார் எதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்ப நமக்கு மனச்சோர்வான காரியங்கள் பண்றதுக்கு மனச்சோர்வா வருதோ அப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது வந்து சாத்தானின் வேலை, ஆண்டவர்கிட்ட நம்ம பிரிக்கிறதுக்கான வேலை. அப்பதான் நம்ம வந்து வைராக்கியமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் விட்டு வேலைக்கு போகக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி அமலேக்கியர் வர்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிடுறாங்க. கடைசியில இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனங்கசிஞ்சு தாவீதே அடிக்க போறாங்க. தாவீது வந்து டைப் ஆஃப் கிரைஸ்ட், அவர் கிறிஸ்து மாதிரி தாவீது. இப்ப பாத்தீங்கன்னாக்க முதல் சாமுவேல், இரண்டாம் சாமுவேல் படிச்சீங்கன்னாக்க தாவீதோட கதைகள் அருமையா இருக்கும். டேவிட்ஸ் மைட்டி மென் ஸ்டோரி எல்லாம் பயங்கரமா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நல்ல கதைகள். நல்ல ஒரு ஒரு போர் வீரன், மக்களுக்காக மனதுருகிற ஒரு தலைவன் தாவீது. அவரே கல்லெறிய போறாங்கிறாங்க. கடைசி அவர் தான் போய் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்குறாரு. இந்த கதை உங்களுக்கு தெரியும், படிச்சு பாத்தீங்கன்னாக்க அவங்க போய் மனைவிகளையும் பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனச்சோர்வுன்னு வரும் பொழுது நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஆண்டவர் அனுப்பல, சாத்தான் தான் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அப்பதான் நம்ம ஜெபத்தை கூட்டணும், துதியை கூட்டணும், நம்ம ஆராதனை கூட்டணும். இப்ப சங்கீதம் 149 6வது வசனத்துல போட்டிருக்கோம், சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? நம்ம சத்தமா ஆராதனை பண்ணி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணி நம்ம ஜெயம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல ஜெயம் எடுக்கணும். எடுக்கும் பொழுது நமக்கு எதிர்க்க வர்ற சாத்தான் வந்து சங்கிலியால கட்டப்படுவான். அப்பதான் நம்ம வெற்றி கொள்ள முடியும். அதனால முக்கியமான கருத்து இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, நமக்கு எப்ப எப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ, எப்ப எப்ப நம்ம சிக்லாக் மாதிரி தோணுதோ, அப்போ வந்து நம்ம ஜெபத்தையும் துதியையும் கூட்ட வேண்டும், வசனத்தை கூட்ட வேண்டும். வசனத்தை கூட்டினாக்கத்தான் வெற்றி பெற முடியும். வசனத்துல வெளிப்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும். வசனம் இல்ல, நம்ம இல்ல, அவுட். Anything that we receive, we should receive from the word of God, because word never fails. ஆண்டவர் கமனன் ப்ராமிஸ் கொடுத்துட்டாரா, அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து மனம் மாற மனுபுத்திரன் கிடையாது. He is not a man to change his mind. He is not a man to go back on his word அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து எப்ப பிரச்சனை வருதோ அப்பயே வந்து புரிஞ்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட இப்ப அதிகம் கிட்டி சேருவதற்கான தருணம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கிட்டி சேரணும். அப்ப நான் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். எப்படின்னாக்க, அந்த கிட்டி சேரணும். அப்போ வந்து நமக்கு வந்து தெரியும், அதுக்கு இந்த எப்பவுமே நம்ம வந்து நாம் யாருன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாடை படிச்சு நமக்கு இருக்க அதிகாரம் என்ன, எபேசியர் புத்தகத்தை படிச்சா தெரியும் நமக்கு. சாத்தான் நம்ம காலை கீழே, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கோம், ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நமக்கு வந்து வல்லமை இருக்கு, நமக்கு வந்து அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து அதை தியானம் பண்ணி ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தை பெற்றுக்கிறணும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வெறும் மென்டல் அசன்ட்டை சும்மா படிக்கக்கூடாது. பைபிளை ஆழமா படிச்சு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். இது எப்படின்னாக்க, இந்தியாவில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்காரு. முந்தைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனாலும் திருப்பி சொல்றேன். அவர் வந்து பெரிய போதகர். அவர் குருசேட் வைப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் வருவாங்க. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இடத்துல வைப்பாரு. முக்கியமா வட இந்தியால தான் பண்றாரு குருசேட. எக்கச்சக்கத்துக்கு மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, எக்கச்சக்கத்துக்கு ஹீலிங் ஆகும். பயங்கரமான ஊழியக்காரர். அப்ப என்ன ஆச்சுனாக்க, ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து மனம் ரொம்ப நொந்து போயிடுச்சான் அவருக்கு, அந்த எலைஜாக்கு வந்த மாதிரி. இப்ப எலைஜா பாருங்களேன், 50 பால் ப்ராஃபட்ஸ அடிச்சு கொள்றாரு. ஆண்டவரே, அவர் நிறைய எலிஜா கதை நமக்கு தெரியும். அவர் வந்து நல்லா பண்றாரு. பண்ண பிறகு ஜெசபெல் பார்த்து பயந்து ஓடி போறாரு, மனம் டிஸ்கரேஜ் ஆகி போயிடுறாரு. அந்த மாதிரி இந்த பெரிய தேவ மனுஷன் சடனா அவருக்கு வந்து டிஸ்கரேஜ் ஆயிருது. மக்கள்லாம் மட்டமா பேசுறாங்க, மக்கள் துட்டுறாங்க, நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. அவர் சொன்னாரா, ஆண்டவரே பாருங்க, உங்க மக்களை பாருங்கப்பா, என்னெல்லாம் அவங்க எல்லாம் நமக்கு சகோதரர், ஒரே ஒரே பாடின்னு சொல்லிட்டீங்க, ஒரே சரீரம், நம்ம எல்லாம் கிறிஸ்துவால் இணைக்கப்பட்டவர்கள், ஒரே சரீரமா இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியார் கனெக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டீங்க, நம்ம எல்லாரையும் சரீரத்துக்குள்ள, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இணைத்தவர் பரிசுத்த ஆவியார்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் சரி, ஆனா உங்க மக்கள் பண்றத பாருங்க. அவர் அப்படி சொல்றதே தப்பு, ஏன்னா நம்ம மக்கள், தேர் ஆல் அவர் பீப்புள், ரைட்? we are all in Christ. அவர் என்ன சொல்லிட்டாரு, பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பண்றாங்க, எனக்கு வந்து ஊழியம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் வந்து படிச்ச இன்ஜினியர், நான் வேலையை பார்த்து நான் போறேன், ஊழியத்தை அட்டை கொடுத்துட்டு அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் கோச்சுக்கிட்டாராம்.
கோவச்சுக்கிட்டு அவர் தூங்க போயிட்டாரு. தூங்க போனாங்க. சடனா ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன பாக்குறாருனாக்க, அவர் ஒரு பெரிய கோட்டையை பாக்குறாரு. அந்த கோட்டையில ஒரு பெரிய ஆர்மரி, ஆயுதங்கள் வைக்கும் இடத்தை பாக்குறாரு. அந்த ஆயுத கிடங்குக்குள்ள அவர் போறாரு. இந்த போதகர், இந்த கிறிஸ்தேர் பண்றவர் போறாரு. போனாக்கா அது ஒரு சாத்தானின் ஆயுத கிடங்கு. அதுல பலவிதமான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. பொய் சொல்றது, திருடுறது, அந்த மாதிரி மேலிஸ், ஆங்கர், கோவப்படுறது, அதெல்லாம் பலவிதமான ஆயுதங்கள். அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு கிளாஸ் கேஸ் மாதிரி, மியூசியத்தில் வைக்கிற மாதிரி கிளாஸ் கேஸ் போட்டு அதுக்குள்ள பொய், திருடுதல், கோபம், வன்மம், அதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே போறாரு. பார்த்தாக்க நடுவில் ஒரு பெரிய ஒரு பெடஸ்டல் மாதிரி போட்டு அது மேல ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. என்ன ஆயுதம்னு அவருக்கு தெரியல. பார்த்தாக்க அந்த ஆயுதத்தை சுத்தி 4-5 குட்டி சாத்தான் ஈட்டியோட நிக்குது, பக்கத்துல போக முடியாம. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் இந்த போதகரை மேல உயர்த்துறாரு. அப்படியே மேல இருந்து போதகருக்குள்ள பாக்குறாரு. அதுக்குள்ள என்ன எழுதிருக்கு தெரியுமா அன்பார்ந்த நேயர்களே? டிஸ்கரேஜ்மெண்ட், மனச்சோர்வுன்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன? சாத்தானோட நம்பர் 1 ஆயுதம் மனச்சோர்வு. அந்த மனச்சோர்வு தான் பல மக்களை பின்வாங்கி போக வைக்குது. அதனால நம்ம மனச்சோர்வு ஏற்படாம கவனமாக இருக்க வேண்டும். ஆவியிலே நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 1 Samuel 30 தாவீது போட்டிருக்க மாதிரி நாம் ஆவியிலே திடம் கொள்ள வேண்டும். We have to encourage ourselves in the Lord. கர்த்தருக்குள் நாம் திடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திக்க முடியும். எப்ப சிக்லாக் வருதோ அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம். ஒரு சின்ன ஜெபத்தோட. Thank you, Father. Father, we praise you, Father. I ask you, Father, to give us the courage, Lord. David encouraged himself in the Lord. Like that, help us to encourage ourselves in you. Help us to grow in the Spirit. Help us to grow in the revelation knowledge regarding who we are in Christ. Your word says, he who is in us is greater than he who is in the world. Help us to realize that, oh Lord. Help us to know who we are in Christ. Help us to know the authority that we have, according to the book of Ephesians 1:19 and 3:20. We ask you, Father, to give us a spirit of wisdom and revelation knowledge to know you intimately and personally, and to know the power that is residing within us, O Lord, your mighty power that raised Christ from the dead. Thank you, Father. I ask you, Father, to bless everyone who is listening. Let their desires be granted. Let them be healed, O Lord. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen. ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில்